இந்த நாளிலே கூட யோவான் ஸ்நானகனை குறித்து, ஜான் த பேப்டிஸ்ட் அவரை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குறித்து ரொம்ப அவரை உயர்த்தி சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? ஸ்திரீகளினிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவ்வளோ பெரிய ஒரு மனிதனாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே அறிவிக்கப்பட்டு அவரால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறாரு. ஆமென். ஒரு பெரிய விஷயம் தானே. பைபிளில் ஆண்டவர் எத்தனை பேரை பற்றி அப்படி அவர் இருந்த காலங்களில் எத்தனை பேரை ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆளை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தா பிறந்தவர்களிலே எழும்பினதில்லை என்று சொல்கிறாரு அது வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளையெல்லாம் பற்றி சொல்லும் போது அவர்களை காட்டிலும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? யோவான் ஸ்நானகனை காட்டிலும் நீங்கள் என்னது? நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதன் என்று சொல்லி இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். நம்ம ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல பார்த்து நம்ம யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம தியானிப்போம். ஏன் ஆண்டவர் ஸ்திரீகளினிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கிறாரு. என்ன பேர்? யோவான் ஸ்நானகன். ஹல்லேலூயா. இந்த பேர் வேத புஸ்தகத்தில் நாமளாக உருவாக்கின ஒரு பேர் இல்லை. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே யோவானுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறது, கனப்படுத்தி, அந்த ஊழியத்தினாலே யோவானுக்கு அந்த பேரை கொடுக்குறார். என்ன பேர்? யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? யோவான் கொடுத்த ஸ்நானத்தை, அந்த பேப்டிசமை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்பதை நம்மளால் அறிந்து, அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம், ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகர் என்று சொல்லும் பொழுது யோவானையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறாரு, அவருடைய ஊழியத்தையும். என்ன ஊழியம்? ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியத்தையும் ஆண்டவர் கனப்படுத்தினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூறுகிறது அந்த வசனம் 11ஆவது அதிகாரத்தில் 9வது வசனம் கூறுகிறது, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்க தரிசியையோ என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்புறம் ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்கிறார், ஆம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:9 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லியும் அவரை கனப்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி கனப்படுத்துகிறாரு, அதை அங்கீகரிக்கிறாரு. யோவான் ஸ்நானகனை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நம்ம இன்றைக்கி அநேகர் ப்ராஃபெட்டுன்னு சொல்லி பேர் போட்டு அவங்க போகிறாங்க. ப்ராஃபெட் திஸ், ப்ராஃபெட் தட் நேம் அப்படின்னு போட்டு அவர்கள் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தாமே அவனை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது மத்தேயு 11:10 வாசிக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லும் பொழுது வாசிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட மனிதன் இவன்தான் என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு கணம் என்று சொல்லி நம்ம நினைத்து பார்க்கணும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசனங்களாய் காணப்பட்டது. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் பழைய ஏற்பாடில் நான் ஏற்கனவே அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய மேன்மையாய் காணப்பட்டது.
எல்லாருக்கும் இந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் பிறக்கிறதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவரை குறித்து வேத புஸ்தகத்தில் ஏற்கனவே யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்துலேயும் அந்த 9வது வசனத்திலே வாசித்தீங்கன்னா, தீர்க்கதரிசியோ என்று சொல்லி ஆண்டவர் ஆம் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வெறும் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, மோர் தென் அ ப்ராஃபிட். ஆமென். தீர்க்கதரிசிகளிலே ஒரு பெரிய ஒரு கணத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த படியனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, யார் யோவான் ஸ்நானகனா? தூதன், அவருடைய தூதன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளவு கனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவரை தீர்க்கதரிசின் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அவருடைய ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி அங்கீகரிக்கிறார். அவருடைய தூதன் என்று சொல்லி ஆண்டவர் அறிவிக்கிறார். கடைசி இதெல்லாம் பத்தாதுன்னு 11வது அதிகாரத்தில் 14வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வளோ கனப்படுத்தி மகிமையாக எழுதி வைத்திருக்கிறார். அவனை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யோவான் ஸ்நானகன், தேவனுடைய தூதன், எலியா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவன் என்று சொல்லி எழுதப்பட்டவன் இவனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி ஒரு கனத்தை பெற்றுக்கொண்டவர் தான். அதனால்தான் ஸ்திரீகளுக்குள்ளே அவரை என்ன சொல்கிறாங்க? பிறந்தவர்களில் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கூறு. அவனைப் போல ஒருவரும் எழும்பினதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லையா? அதில் ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட ஒரு நம்ம உயர்த்திக்கலாம், நம்ம மேன்மையாய் பேசலாம், நாம் பெரிய ஆட்களைப் போல நாம் காண்பித்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பல விதங்களிலே கனப்படுத்தி இருக்கிறார், பல விதங்களிலே உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மனிதனை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலும் யோவான் ஸ்நானகனை குறித்து கொஞ்சம் அவருடைய குறித்து கொஞ்சம் ஆழமாய் நம்ம பார்ப்போம். முதலாவது அவருடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். முதலாவது அவருடைய ஊழியம், அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கவிருக்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே தான் சொன்னாங்க. மத்தேயு 4:17 சொல்லும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலர் முதலாய் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் பிரசங்கிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பிரசங்கிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் ஸ்நானகனுடைய சுவிசேஷ பணியில் காணப்பட்ட ஃபஸ்ட்டு வேர்டு என்னது? ரிப்பென்ட், ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். யாருக்கு அது சமீபமாக இருக்கிறதா? யாருக்கு சமீபமாக இருக்கிறது? சொல்லுங்கள், யாருக்கு சமீபமாக இருக்குது? மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் அவரிடத்தில் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்காமல் நம்ம வாழ்க்கையை கடந்து போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் ரிப்பென்ட் இன் யுவர் லைஃப், தேர் இஸ் நோ கிங்டம் ஆஃப் காட் ஃபார் யூ. நான் வாழ்கிறபடியே நான் வாழ்ந்துட்டு போவேன், நான் செய்கிறதையே நான் செய்துட்டு போவேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது.
முதலாவது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற தகுதியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கணும். அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது கால் தூசியாக இருந்தது, காலில் தோட்டத்தில் ஏதாவது நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை முதல்ல என்ன சொல்லுவாங்க? காலை வெளியில் கழுவிட்டு வாங்குவாங்க. அல்லேலூயா. சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்லுவான்? வீட்டில் கரை படைஞ்சிரும், நீ என்ன பண்ணு? காலை கழுவிட்டு வாங்குவான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே கால்கள் சுத்தமாக இல்லாமல் வந்தால் அது அழுக்குப்படியும், அது ஒரு கரையை உண்டாக்கும், அது ஒரு என்ன சொல்ல ஒரு கிருமியை கொண்டு வரும், ஒரு வியாதியை கொண்டு வரும் என்று சொல்லி மனுஷன் என்ன பண்ணுகிறான்? நீ வெளியவே காலை கழுவிட்டு வந்துருன்றான். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? காலை கழுவ தேவையில்லை, உன்னுடைய இருதயத்தை நீ கழுவணும். அல்லேலூயா. இருதயத்தை கழுவாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால இருதயத்தை கழுவாமல் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு மனம் திரும்புதல்னால் எப்படி காணப்படுகிறது, ஒரு மனம் திரும்புதல்னால் எப்படி இருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம கடந்த வாரத்தில் கூட நம்ம தியானித்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா என்ன தியானித்தோன்னு? நான் சர்ச்சுக்கு வரலனால எனக்கு தெரியாது அப்படின்றது. என்ன தியானித்தோம் நம்ம? யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவரிடத்துலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடந்து போனீங்கன்னு தெரியல. பட் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் கதையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அது ஒரு சம்பவமாய் ஒரு உவமையாய் சொல்லும் பொழுது லூக்கா 15:18 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறாரு? அவர் போய் அவருக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் அழித்து பன்றிகள் நடுவிலே அவருடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் எங்கள் அப்பா வீட்டிலே நல்லா இருந்தேன், இங்கே வந்து நான் என்ன ஆகிட்டேன்? ஒரு மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னே என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ மனம் திரும்புதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் செய்தது தான் பாவமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு பொய் சொல்கிறோம், அது இந்த உலகத்தில் யாரையோ ஏமாத்துது. ஆனால் வந்து நீ சொன்ன பொய் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பிரமாணத்தை நீ எழுப்பினது போல இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் நீ பேசினது போல காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல. அவன் அழகாக வந்து சொல்கிறான், இனிமேல் அந்த நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது தான் என்ன பண்ணார் அந்த தகப்பன்? என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவனை. நீ வந்ததே போதும்பா ராஜா, நீ வந்ததே போதும், எனக்கு வந்து ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்தது, நீ வந்துட்ட, ஒரே ஹாப்பி நான் அப்படின்னு சொன்னாரான் அந்த தகப்பனு. இவன் வாயிலிருந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் வாயில் அறிக்கையிடும் பொழுது தான் தகப்பன் என்ன பண்ணுறாரு? அவனை இறுக அணைத்து முத்தம் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் மறந்துடும், ஆண்டவர் ஏதோ வந்து நம்ம எப்போ போனாலும் நம்மளை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுப்பார் போல இருக்குது, எப்போ போனாலும் ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுப்பார் போல இருக்குது, எப்போ போனாலும் வேலையை கொடுப்பார் போல இருக்குது, எப்போ போனாலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல்வனை நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு இடதுபுறம் வலதுபுறம் நின்று கொண்டிருந்த கல்வனை நம்ம பார்க்குறோம். அவனை மாதிரி ஒருத்தன் வந்து ஆண்டவரை தூஷிக்கிறான். என்ன சொல்கிறான்? நீ அற்புதம் செய்து எனக்கு காண்பியும் என்று சொல்லி
நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்றால் என்ன பண்ண, இந்த சிலுவையிலிருந்து நீர் அப்படியே இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லி அவரை தூஷித்து அவரை பேசுகிறத நம்ம. ஆனால் இன்னொரு மனிதன் என்ன பண்ணுறான், அழகாக அந்த வார்த்தையை சொல்லுகிறான். லூக்கா 23 40வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:40. ம் 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 அமேன் அமேன் ஹல்லேலூயா. அந்த உணர்வு அவனுடைய இருதயத்தில் என்ன உணர்வு? நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த மனம் திரும்புதலுக்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. இன்றைக்கி மனம் திரும்பணும் அப்படின்னா கேட்குறாங்க, நான் எதுக்கு மனம் திரும்பணும்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறேன், ஏற்கனவே நான் எல்லாமே நல்லா தான் செஞ்சுட்டு வரேன், நான் நல்லா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே சில கிரியைகளினாலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்துடலான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்மளுடைய மனம் திரும்புதல் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானே, ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு புதிய இருதயத்தை அவனுக்கு கொடுக்குறாராம். ஆமென். அது வரைக்கும் அவனிடத்தில் அந்த கடினமான இருதயம் தான், எதை சொன்னாலும் கேட்க முடியாத, எதை வார்த்தையை சொன்னாலும் கீழ்ப்படிய முடியாத ஒரு கடின இருதயத்தை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னது, ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய சிருஷ்டியாய் அவனை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றுகிறார். பழைய சிந்தனைகள், எண்ணங்கள், அந்த இச்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி ஒரு நியூ ஹார்ட்டை, ஒரு நியூ மைண்டை, ஒரு நியூ ஸ்பிரிட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, பாட, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தேவையான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விலக்கரியமாய் சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு ஒரு விலக்கரியமாய் அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு மேலான ஒரு விலக்கரியம் இந்த பூமியில் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. there is no other sacrifice left. இதை தவிர, இதை விட பெட்டராக நான் ஒன்று கொடுத்து பரலோகத்திற்கு, இதுக்கப்புறம் யாரோ வந்து பரலோகத்திற்கு இதை விட ஒரு பெரிய விலக்கரியத்தை கொடுத்து கொண்டு போவாங்கன்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விலக்கரியத்தை ஏற்கனவே அவர் செலுத்தி வைத்திருக்கிறார். இந்த காலவேளை நம்ம சாரின்னு ஃபீல் பண்ணுறது வேற விஷயம், மனம் திரும்புகிறது வேற விஷயம். ஆமென். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கணும்னா, இன்னைக்கு நம்ம பிரவேசிக்கணும்னா நமக்கு தேவையான ஒன்று மனம் திரும்புதல் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறீங்க? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி, பூமியில் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. there is no other name given unto men. வேற நாமம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்னை தவிர வேற வழி இல்லை, என் நாமத்தை தவிர வேற நாமம் இல்லை உனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை விட தெளிவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனிடத்திலே பேசுவார், தெளிவாய் ஆண்டவர் கூறியிருக்கு. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அறிவித்த ஒரு காரியம், ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். வாசிங்க, மார்க் 1:4-5 வசனங்கள். ஆமென். அமேன் அமேன். யோவான் ஸ்நானகன் பாவ மன்னிப்பை அறிவிக்கிறாரு, அப்புறம் ஞானஸ்தானத்தை குறித்தும் அவர் அறிவிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ஞானஸ்தானத்தை யாருக்கு கொடுத்தாரு?
யாருக்கு கொடுத்தார்? அந்த வசனம் கூறுகிறது, அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் திரும்புதலுக்கு அப்புறம்தான் ஞானஸ்தானத்தை அவர் கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். யோவான் ஸ்நானகன் என்று சொல்லும் பொழுது யோவானுடைய கொடுத்த ஞானஸ்தானம் பரத்தில் இருந்து உண்டான ஞானஸ்தானமா இல்லை மனிதர்களால் உண்டான ஞானஸ்தானமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஜனங்கள் சொல்லுவாங்கன்னு? பரத்தில் உண்டான ஞானஸ்தானம் என்று சொல்லுவார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் என்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் என்ன இந்த ஜனங்களுக்கு பிரச்சனைனா, பரத்திலிருந்து வந்த ஞானஸ்தானம்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் எடுக்கலைன்னு அவர் உங்களை கேட்பாராம். ஆமென். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த ஞானஸ்தானம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானமா, பரலோகத்திலிருந்து யோவான் ஸ்நானன் செய்யணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானமா, இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஞானஸ்தானமா? பரலோகம். அப்போ நீங்கள் எத்தனை பேர் பரலோகம்னு சொல்கிறீங்களோ அடுத்த கொஸ்டின் இயேசு உங்களை பார்த்து, அப்புறம் நீங்கள் ஏன் இன்னும் எடுக்கலைன்னு கேட்குறார் ஆண்டவர். இதனால தான் அந்த நாட்களில் ஆண்டவர் கேட்கும்போது பதில் சொல்லாமலே போயிட்டாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா பரத்துலேருந்து வந்ததுன்னு சொன்னால் எடுக்கணும்னு மனுஷரத்தில் வந்தால் இவனுங்க அடிப்பானுங்க நம்மளைய, அதனால் என்ன பண்ண பதிலே சொல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டாங்க பதில் சொல்லாமல். இன்றைக்கி அந்த கேள்வி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ஒரு கரெக்டான இதுவா ஏயா பியான்னு சொல்லுங்கள். ஏயா பியா? ஏன்னா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் ஏன் எடுக்கலன்னு நான் கேட்பேன். மனுஷனால் உருவாக்கப்பட்டதுன்னா அப்புறம் இயேசுயும் அதை அங்கீகரிக்கிறார். அப்போ அல்லேலூயா. இயேசு அங்கீகரித்தது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அவர் இயேசு என்ன பண்ணார்? அவரே எடுத்து காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து ஒன்று உண்டாகாமல் மனுஷனால் உண்டாக்கப்பட்டதுன்னா அவர் எடுத்திருப்பாரா? எடுத்திருக்க மாட்டார். இட் இஸ் காட் டிசைன். ஆண்டவருடைய ஒரு நீதியாய் காணப்படுகிறது. எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற இதை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, ரோமர் 6:3-5 வசனங்களை வேகமாய் வாசிங்க. ரோமர் 6:3-5. ஆமென். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் அவரோடு இணைக்கப்பட்டிருப்போம்ன்றார். எத்தனை பேர் இயேசுவோடு கூட நான் இணைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலோடும் கூட நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கணுமா? இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் என்பது நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க, இயேசு மரித்தார் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு மரித்தார் உயிர்த்தெழு? அந்த பேசிக் ஃபெய்த் இருக்குதா உங்களுக்கு? ஆமென். எனக்கு தெரியல, கொஞ்சம் பேர் எதை கேட்டோம். ஆமென். திரும்பவும் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு வர்றதுனால பரலோக ராஜ்யம் போயிட முடியாது? பிரியமானவர்களே, ஹாப்பி நீங்கள் வரீங்க, எனக்கு சந்தோஷம்தான். கூட்டம் வந்தால் நமக்கு நல்லதாக இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. பட் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொன்னால் மனம் திரும்பணுன்றாரு. உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பணுன்றார். 2வது சொல்கிறாரு, நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணுன்றாரு. அல்லேலூயா. அது என்னவா அர்த்தமா? நீ அவரோட மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற. அப்போ இயேசு மரித்திருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. எனக்கு டவுட் வருது, உங்களுக்கு இயேசு மரித்தாருன்னே ஒரு சந்தேகம் இருக்குதான்னு தெரியல. உயிர்த்தெழுந்தார்னு சந்தேகம் வந்தால் கூட பரவாயில்ல, மரித்தாருன்னு சொன்னாலும் அதுக்கும் கை தூக்கணும், உயிர்த்தெழுந்தால் அதுக்கும் கை தூக்க மாட்டீங்க. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா.
அந்த இதில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படும். அதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவரோடு கூட அதனால் அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் யாரை ஆலயத்தில் சேர்த்து கொண்டார்கள்னா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்களை ஆலயத்தில் என்ன பண்ணாங்க, சேர்த்து கொண்டார்கள். இந்த நாட்களில் நம்ம அப்படிலாம் ரூல்ஸ்லாம் நம்ம வைக்கிறதில்ல. ஹல்லேலூயா. என்னதான் நம்ம இந்த சபையில் நம்ம இருந்து நல்ல பங்கு வைத்து எல்லாம் செய்தாலும் பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதில் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எந்த சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சாயலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். புது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறீர்கள், இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறீர்கள், இயேசுதான் உங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்கள். அப்போ அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கே அதை நம்ம செய்ய வேண்டும், இப்பொழுதே நாம் அதை செய்ய வேண்டும், அதை சொன்னக்கூடாது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறதுக்குரிய உள்ள விசுவாசித்து என்ன பிரயோஜனம்? வெளியில் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எப்படி எங்கே வெளிப்படுத்த போகிறீங்க? எந்த இடத்துல வெளிப்படுத்த போகிறீங்க? யாருக்கு முன்பாக வெளிப்படுத்த போகிறீர்கள்? இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும். இஃப் யூ டோன்ட் கேர் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட், இஃப் யூ டோன்ட் கேர் அபவுட் த கிங்டம் ஆஃப் ஹெவன், ஓகே, உங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், இன்றைக்கி நம்ம மரித்தோம்னா ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக, சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனா இல்லை நித்திய ஆக்கினை தீர்ப்பா? இஸ் இட் அ ஹெவன் ஆர் ஹெல்? வி ஹாவ் டு டிசைட். அங்கே போய் டிசைட் பண்ண முடியாது, இங்கே தான் டிசைட் பண்ணணும். ஹல்லேலூயா. இங்கே தான் தீர்மானம் எடுக்கணும், இங்கே தான் முடிவு எடுக்கணும். நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்கணும். பாருங்கள், என்னைக்கு ஜீவன் போகுதுன்னு சொல்லி நம்ம அறியாது இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் போய் நித்தியத்திற்கும் நம்ம ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு, ஐயோ எத்தனையோ முறை சொன்னாங்களே அவங்க, எத்தனையோ முறை ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து, எத்தனையோ முறை என் ஜீவனை ஆண்டவர் காத்தாரு, எத்தனையோ முறை எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்தாரு, எத்தனையோ விதங்களில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாரு, நான் உணராமல் கடந்து போயிட்டேனே அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தீர்மானத்தை, ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் மீது எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தில் வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது லூக்கா 3வது அதிகாரத்தில் 7-9 வசனத்தை வாசிப்போம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த மற்றொரு காரியம் லூக்கா 3:7-9. ம் 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 ஆமென். ம் எஸ். ம் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதில் ஞானஸ்தானத்தை எடுத்தால் பரலோகம் போயிடலான்னு ஒரு கூட்டம் நினச்சிட்டு வந்திருக்கு. எப்படி? ஞானஸ்தானம் தானே, அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம், செக்லிஸ்ட்டில் செக் பண்ணி வச்சுப்போம், அதையும் எது ஒர்க் ஆகும் தெரியாதில்ல, எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அவர்களை பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவர் முதல்ல சொல்கிறார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? மனம் திரும்புதலுக்கு
ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் யோவான் சொன்னார், கிவ் மீ த ப்ரூஃப், ஷோ மீ த ப்ரூஃப் தட் யூ ஹேவ் சேஞ்ச்ட். நீ மனம் திரும்பி இருக்கிற என்பதை நான் பார்க்கணும் என்று சொல்லி அவர் கேட்குறார். சில வேளையில் பார்க்கும் பொழுது நம்ம ஞானஸ்தானத்தை சில வேளையில் நான்லாம் ரொம்ப ஒரு 6 மாதம் கழித்து தான் அப்படி தான் நான் பெற்றுக்கொண்டேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மேபி ஆல்மோஸ்ட் 9 months ஆச்சு நான் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் உடனே நம்ம பெற்றுக்கொள்ள யோசனை வரல, இல்லை சூழ்நிலை வரல அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவர் அந்த அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நமக்குள்ளே ஆண்டவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய செயலில், நம்மளுடைய பழக்க வழக்கங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த கனிகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், காட்டி கொடுக்கிறார் என்னென்ன கனிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கி கூட பிரதர் கூட தியானிக்கும் போது சொன்னாங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு கனி என்று சொல்லி யோவான் ஸ்நானகனும் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம தியானித்த போதும் நம்ம பார்த்தோம், மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, தேவனுக்கு கொடுக்கறதுலையும் கரெக்டாக இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கறதுலையும் நம்ம என்னவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இது ஒரு மனம் திரும்புதலின் கனி. இன்றைக்கி பார்த்தா நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக் கூட ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க பாஸ்டர். எத்தனை பேர் வாங்கிட்டு போனீங்க? எல்லோரும் வாங்கிட்டு போனோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக யாராவது அதில் ஏதாவது தீர்மானம், ஐ மீன் நீங்கள் ஏற்கனவே நிறையா செய்கிறீங்க, நிறையா கொடுக்குறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் வேறு யாராவது அந்த மாதிரி கொடுக்காத, இந்த வருஷம் செய்யாமல் இருந்தவங்க யாராவது ஒரு தீர்மானம் எடுத்தீங்களா அந்த பேப்பரில்? அந்த பேப்பர் எங்கேனே தெரியல அப்படின்றீங்க. அது பரவாயில்ல, பேப்பர் போனது ஓகே. பட் ஏதாவது டிசிஷன் எடுத்தீங்களா யாராவது? இதை செய்ய போகிறேன், இதை நான் கொடுக்க போகிறேன், மற்றவர்களுக்கு உதவ போகிறேன், ஆண்டவருக்கு நான் இனிமேல் இப்படி செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்திருந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி தேவனே தேவனேன்னு கூப்பிடுகிறவங்கனால பரலோக ராஜ்யம் வந்துட முடியாது. அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் யோவான் ஸ்நானகன் சொல்ல, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்ம என்ன விதமான கிரியைகளை செய்கிறோம், எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுகிறோம், என்ன காரியத்தில் ஏர்ன் பண்ணுகிறோம், அது ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே இருக்குதா, இல்லை வேணும்னே நம்ம மறைத்து சில காரியங்களை செய்கிறோமா, அதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. இப்போ நான் கூட முன்னால் சொல்லியிருக்கிறேன், ஒரு பாஸ்டர் நான் ஹெய்ட்டி போகும்போது அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். அவர் டைரெக்டாக அந்த ஓனர்கிட்டே சொல்லிட்டார், நீ ஆல்கஹாலு சிகரெட்டெல்லாம் விசிக்கிற. அவன் சொன்னால் நான் கிறிஸ்டின்னு சொன்னான், அவன் சும்மா இருந்திருக்கலாம், அவன் நான் கிறிஸ்டின்னு சொன்னான், இவனே வாயாலே அவனே சொல்லி மாட்டிக்கிட்டான். அவரை பார்த்தா, நீ நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னோடனே அவர் கேட்டால், நீ என்ன நீ ட்ரிங்க்ஸ் பாட்டில் விற்கிற, சிகரெட்டை விற்கிற, எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விற்கிற, இன்றைக்கே அதெல்லாம் தூக்கி போடுன்ட்டார் அந்த பாஸ்டர். அவன் வியாபாரத்திற்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதாய் காணப்படும். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் சொன்னால், அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில், உண்மையாகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவருடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள், மாற்றங்கள் காணப்படும் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி அநேகர் நம்ம பார்க்கும் பொழுது மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லுறாங்க. ஆனால் பார்த்தா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ அவர்கள் முன்னால் இது உலகம் வேற, ஆலயம் வேற, வெளியில் செய்கிறது எப்படி வேணாலும் செய்யலாம், ஏன்னா மற்றவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு என்பதை நினைத்து நம்ம அப்படி செய்கிறோம். ஒரு இதுனா இப்படி தான் இருக்கணும், உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமுள்ள காரியமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னது, நம்மளிடத்திலிருந்து நிறைய கனிகளை நாம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்துக்கு வர்றது ஒரு டைமுக்கு வந்தால் அது ஒரு கனி. ஹல்லேலூயா. ஒரு ஆயத்தமாக வந்தால் அது ஒரு கனி தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம்ம மனம் திரும்புதலை அது வெளிப்படுத்துகிறது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் வந்ததுனால நான் சொல்லலை,
நானே லேட்டாக தான் வந்தேன் 5 நிமிஷம் கரெக்டாக. அதில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து முன்பாக ஆயத்தப்பட்டு நாம் கடந்து வரும் பொழுது அது ஒரு மனம் திரும்புதலின் கனியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த முயற்சி நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எத்தனை பேர் நம்ம உண்மையாக இருக்கிறோம் சொல்லுங்கள். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் ஒரு பங்கை நான் கரெக்டாக ஏதோ ஒரு ஆண்டவருடைய ஆலயத்திற்கோ ஏதோ ஒரு ஊழியத்திற்கோ நான் கொடுக்குறேன்? எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் அப்படி செய்கிறோம் என்பதை? ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுலையும் மற்றவர்கள் கொடுக்கறதுலையும் உண்மையாக இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பாருங்கள், மனம் திரும்பி இருப்பாங்க, ஆண்டவர் விசுவாசிப்பாங்கன்னா கையில் பார்த்தா 1008 கயிறை கட்டி வச்சுருப்பாங்க. என்னது கையில் 1008 கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, 3-4 கயிறு, கையில் ஒரு 5-6 கயிறு, காலில் ஒரு கயிறு. ஆனால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்வாங்க. சிலர் பார்த்தா அவங்க வீட்டில் விக்கிரகங்களை வச்சுருப்பாங்க, விக்கிரக படங்களை வச்சுருப்பாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவருடைய ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இப்படியான கனிகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 4வது காரியமாய் யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு காரியம் வாசிங்க. லூக்கா 3:16 வாசிங்க வேகமாக, நான் முடிக்கிறேன். ஆமென். 4வதாய் யோவான் ஸ்நானகன் பேசின ஒரு காரியம், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுப்பார் என்று சொல்லி இங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது வேதம் கூறுகிறது. அது ஒரு முத்திரை என்று சொல்லி வேதம் கூறுகிறது எபேசியர் 2வது அதிகாரத்தில், இல்லையா? அது முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் இந்த முத்திரையை வைக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் கொடுத்த ஒரு முத்திரையாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் கூடி வந்து அவர்கள் என்ன பண்ணார், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய வல்லமையை அவர்கள் மீது ஊற்றினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைந்து அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆவியானவரை நமக்குள்ளே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளால் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாய் தொடர்ந்து வாழுவதற்கு நமக்கு இருக்கிற தடை என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே இல்லாதனால நம்ம விழுந்து எழுந்திருக்கிற இல்லை ஸ்லோவாகி போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுது. உண்மையாகவே சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு நாள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அது இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஆமென். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மளை நிரப்புகிற அந்த வல்லமை, அந்த உணர்தல், ஒரு நாள் ஒன்று பெற்றுக்கொண்டோம், அந்த வல்லமை தான் பிரியமானவர்களே இன்னைக்கு வரைக்கும் நம்ம விழுந்து போகாமல் நம்மளை காத்து நடத்தி கொண்டு இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை சாட்சியாய் வைத்திருப்பதற்குரிய காரணம் என்ன? அந்த ஆவியானவருடைய வல்லமை நம் மீது விழுந்ததுனால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை, எப்போவோ நம்ம விழுந்திருப்போம், எப்போவோ நம்ம வழி விலகி போயிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம்னா அதற்கு காரணம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. We are witnesses before people because we have received the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி ரொம்ப பேசிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார்.
மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீர்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம போனோம். நான் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை பற்றி சொல்லுகிறவனாய், கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்கிறவனாய், கர்த்தருக்கு ஒரு மகிமையை உண்டு பண்ணுகிறவனாய் வாழ வேண்டும் என்றால் அடுத்த கட்டத்திற்கு நம்ம போனோம். We have to go to the next step in our life to serve God. தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுக்கு மகிமையானதை செய்யணும். மற்றொரு இடத்துல போய் நான் இயேசுவை பற்றி சொல்லணும். எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை முறை என்னை உளையான் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனை முறை என்னை ஆபத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து காத்திருக்கிறார். நான் யார்கிட்டையாவது சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம், அந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அப்படியான காரியங்கள் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் அந்த ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை அதில் வாசிங்கள். லூக்கா மார்க்கு 1:4-5 திரும்ப வாசியுங்கள். மார்க் 1:4-5. ஆமென், ஹல்லேலூயா. அதே இதில் மத்தேயு 3:13-15 நானே வாசிக்கிறேன். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கிறது, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு என்ன சொல்லியிருக்க? அப்பொழுது அவருக்கு மத்தேயு 3:15 அவருக்கு ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு என்ன கொடுத்தான்? இடம் கொடுத்தான். இயேசு ஒரு காரியத்தை யோவான் ஸ்நானகன்ட்ட சொல்கிறாரு, நீ எனக்கு ஞானஸ்தானம் நீ கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை நான்லாம் கொடுக்க தகுதியற்றவன்னு சொல்கிறாரு. ஏசு சொல்கிறாரு, நீ கொடுக்கணும்ன்றாரு. அவன் என்ன பண்ணுகிறான்? இடம் கொடுத்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் பாருங்கள், அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்கள் அந்த இடத்துல. அதை தான் நான் உணர்ந்த அந்த இடத்துல. இல்லை என்னால் முடியாது, இல்லை என்னால் முடியாது, இல்லை என்னால் முடியாது அப்படி சொல்லாமல் இயேசு உன்னை என்கிட்ட கேட்குறாரு. எனக்கே அது சரியாக புரியல, ஆனால் அவர் கேட்கறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? நான் செய்கிறேன். இடம் கொடுங்கள். இந்த காலை வேளை யோவான் ஸ்நானகன் இடம் கொடுத்தான். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களில் அவனைப் போல ஒருவனும் வந்ததில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிகாஸ் he was obedient to the word of God. ஹல்லேலூயா. இயேசு பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் இடம் கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாக இருந்தாலும், ஹல்லேலூயா, இயேசு உன்னை என்கிட்ட கேட்குறாங்க, இயேசு என்னை உன்னை பண்ண சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? இடம் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடம் கொடுங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் உங்கள்கிட்ட கேட்குறாரு. கேன் யூ கிவ் மீ ஸ்பேஸ்? நான் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீ இடம் கொடுப்பாயா? உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு நீ இடம் கொடுப்பாயா? என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிவாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அப்படியே அவன் கேட்டான். ஆண்டவருடைய மகிமையை அந்த நாளிலே அவன் கண்டவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு அந்த நாளிலே கிடைத்தது. ஹல்லேலூயா. யாரும் காணாத ஒரு கேட்காத ஒரு சத்தத்தை, காணாத ஒரு காட்சியை அவன் கண்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்படியான காரியங்களை ஆண்டவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர்
யோவான் ஸ்நானகனை மிகவும் அங்கீகரித்து உயர்த்தினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனிதன் பேசின அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. முதலாவது மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அவன் சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை அவன் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கப்புறமாய் பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பேசினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவனிடத்திலிருந்து அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பேசினவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுப்போமா பிரியமானவர்களே? ஒரு விஷயம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை பிரியமற்றதாய் காணப்படுகிறது, எதில் இன்னும் நம்ம இடம் கொடுக்காது காணப்படுகிறோம். யோவான் ஸ்நானகனைப் போல இந்த காலை வேளையில் ஏன் நம்ம கீழ்ப்படியக்கூடாது? அவனை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காய் நிலைத்திருந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஒரு விஷயம், ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கனிகளை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் மீது அன்பு கூறுகிறவர்கள் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. That is a sign of people who love Jesus. Hallelujah. It is a quality of the people who love Jesus. ஆண்டவரை நேசிக்கிறவருடைய ஒரு மிகப்பெரிய குணாதிசயம் என்னது? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதில்ல. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதில்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இந்த காலை வேளை எந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ ஒரு விஷயம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அநேக முறை ஆண்டவர் பேசியிருந்தாலும் இந்த காலை வேளை திரும்பவும் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தினால் அவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பரலோக ராஜ்யத்தில் இணைந்து கொள்ள, சேர்ந்து கொள்ள, ஆண்டவர் பிரவேசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.